பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை கட்சி தொடங்கப் போவதாக தொடர்ந்து தகவல்கள் அடிபடுகின்றன. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுடன் டெல்லியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய அண்ணாமலை தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்வதற்கான காரணங்களை விளக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக பாஜகவில் அண்மை காலமாக நடைபெற்ற நிகழ்வுகள், தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கங்களை அவர் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று பொறுமையாக இருங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் உரிய நேரத்தில் நிச்சயமாக அளிக்கப்படும் என்று நிதின் உறுதியளித்திருக்கிறார். உச்சகட்டமாக ராஜ்யசபா சீட் தருகிறோம் என்று தெரிவித்தும் கூட அண்ணாமலை அதற்கு இணங்க மறுத்துவிட்டாராம். நிதினை தொடர்ந்து தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் அண்ணாமலை சந்திப்பு நடைபெற்றது. தமிழக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பி.எல். சந்தோஷிடம் வைத்திருந்த நிலையில் அதற்கான விளக்கங்களையும் கட்சியிலிருந்து விலகுவதற்கான காரணங்களையும் அவரிடம் தெரிவித்துவிட்டு கட்சியிலிருந்து அண்ணாமலை விலகியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தன்னுடைய பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி கட்சியின் பெயரை அண்ணாமலை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.